நான் தான் ஆதாம். என்னை ஏவாள் என்று அழைப்பார்கள். தேவன் இவ்விடத்தை பல அற்புதங்களால் நிறைத்திருக்கிறார். வாருங்கள், காண்பிக்கிறோம். சரியாக இங்கிருந்து நீங்கள் ஏதேனின் 4 ஆறுகளை காணலாம். ஆமா, த டைக்ரஸ், த இஃபெட்டஸ், பிஷோன், அண்ட் கீஹோன். அவற்றின் பெயர் உனக்கு எப்படி தெரியும்? எல்லா யுகம் தான். ஓ, இந்த பிரபஞ்சத்தின் மகிமையை படைத்தவரே, ஓ மகிமை மிக்க உம்முடைய வேலையை ஒரே நேரத்தில் நான் எப்படி அழித்து முடிப்பேன்? பூமி என்னுடைய புதிய அதிகார எல்லையாகும். எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அதில் கவனமாயிரு. நீ என்ன கூறுகிறாய்? தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ? நாங்கள் தோட்டத்தில் விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் உள்ள விருட்சத்தின் கனிகளை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்க அதை தொடவும் புசிக்கவும் வேண்டாம் என்றார். நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். பார்த்தாயா, நீ கனியை தொட்டிருக்கிறாய், ஆனால் சாகவில்லை. ஏவாள், என்ன ஆயிற்று? எல்லாவற்றையும் நான் உணர்கிறேன். தேவன் இதை புசிக்க வேண்டாம் என்று நான் அறிவேன் ஆதாம், நான் அறிவேன்.